பாகிஸ்தான்ல இருந்தோம், பங்களாதேஷ்ல இருந்தோம், ஆப்கானிஸ்தான்ல இருந்தோம் உங்களுக்கு ஓட்டு போடுறதுக்காக இறக்குமதி செய்யப்பட்டவர்களுடைய ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து அவனை எப்ப எங்க பிறந்தானுங்க அவன் முடிய பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போய் எல்லையை தாண்டி விளத்து தானே அந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கிறோம். இது என்னடா உங்களுக்கு வெற்றி? என்ன இங்க நேரு மாமா என்ன ஜாதி, அவரோட மகள் என்ன ஜாதி, அவருடைய பேரன் என்ன ஜாதி, அவரோட கொள்ளு பேரன் ராகுல் காந்தி என்ன ஜாதி அப்படின்னு கண்டுபிடிச்சு அந்த கணக்கு எடுத்து இங்க இந்தியாவை ரெண்டா பிரிச்சதை விட ஜின்னா கிட்ட கொடுத்த நாட்டை, ஆனா ஜின்னாவே நாட்டை பிரிக்க வேணாண்டா, இந்த நாட்டை நேரு ஆடுறதோட நீயே ஆண்டுட்டு போறான்னு ஒரு வார்த்தை சொல்லிருந்தா இன்னைக்கு நம்மளால இந்த வேலை இருக்காது. நாம குழா போடிக்கிட்டேன் இது நம்ம தேசத்தை இஸ்லாம் நாடு அறிவிச்சுட்டு போயிருப்பாங்க, நமக்கு இந்த வேலை இருந்திருக்காது. என்ன நினைக்கிறேன், அந்த கோர்ஸை கொஞ்சம் பின்னால செஞ்சுட்டாரு அந்த வேலைய. சுபாஷ் சந்திர போஸ் என்னைக்கு வெளியே ஏத்தினாங்கள தேசிய காங்கிரஸ்ல இருந்து அன்னைக்கே அந்த வேலையை செஞ்சிருந்தா இன்னைக்கு இந்த வேலை வந்திருக்காது, இந்தியா அப்படியே இருந்திருக்கும். இந்த தேச விடுதலை யாரால கிடைச்சது? சுபாஷ் சந்திர போஸ் 5000 பேர் ராணுவ வீரர்களை வெளியே இருந்து இங்க கொண்டுகிட்டு வரான்னு தெரிஞ்ச உடனே வெள்ளக்காரன் சொன்னா நம்ம கொடுத்த துப்பாக்கி இந்தியாவுடைய கையில் இருக்க, இனி இந்தியாவிட்ட வெளியேற நமக்கு ஆபத்துறான்னு சொல்லிதான் இந்த நாட்டை விட்டு